இந்த வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை உள்ளே இருக்க நரம்பு அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குங்க, அது ரெண்டுமே நம்ம எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை சேர்த்திக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் வாழைப்பூ நல்லா கருத்து போகாமல் நிறம் மாறாமல் இருக்குங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், சோம்புங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி 3 துண்டுங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை தாங்க நம்ம கோலா உருண்டை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கணும். நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அரைச்சி எடுத்த பிறகு தான் நம்ம வெங்காயமும் வாழைப்பூவும் சேர்த்த போகிறோம். இந்த பவுலில் நான் 1/2 கப்பு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க, தண்ணி எதுவும் ஊற்றாமலே அரைச்சிக்கலாம். கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சிடும். கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்த பிறகு வாழைப்பூ இப்படி தாங்க இருக்கும். நம்ம இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. இந்த சைஸில் பிடிச்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லா உள்ளையில் நல்லா வெந்து வருங்க. இப்போ வாழைநார் எடுத்துக்கலாம். வாழைநாரை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வச்சு கட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் வாழைநார் வச்சு கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி வாழைநாரை கட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கோலா உருண்டைகளை ஆயிலில் சேர்த்திக்கலாம். நம்ம உருண்டைகளை சேர்த்துன பிறகு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வருங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்லேயே நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிலே வேகட்டும். இந்த வாழைநாரும் இந்த ஆயிலே வேகிறது நல்ல மணமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோலா உருண்டை கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரல பாருங்கள். நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால நல்ல உருண்டை கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. புரட்டாசி பிறந்துருச்சு. நம்ம மட்டன் கோலா உருண்டையெல்லாம் வீட்டில் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாழைப்பூ கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க. நல்ல வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேமை மட்டும் ஃபுல்லாக வச்சிடாதீங்க. கோலா உருண்டை நம்ம போட்ட உடனே கருகிடும். சிம்லேயே வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள் கோல்டன் கலரில் வருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. அருமையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடிங்க. புரட்டாசி மாதங்கிறதுனால நீங்கள் மட்டன் கோலா உருண்டையெல்லாம் செய்ய முடியாதுங்க, குழந்தைங்க கேட்பாங்க. அதனால் வாழைப்பூ கோலா உருண்டை செஞ்சு கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி வாழைநார் வச்சு கட்டி செஞ்சுருக்கேங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. பாருங்கள், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாங்களா? அருமையாக இருக்குங்க.